ஹாய். நீங்க சாப்பாட்ட வாயில வச்ச உடனே கை திரும்பவும் இமீடியட்டா பிளேட்டுக்கு போயிடுதான்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அப்படி போகுதுன்னா நீங்க இமீடியட்டா அந்த ஹேபிட்ட ஸ்டாப் பண்ணணும். ஏன் ஸ்டாப் பண்ணணும்? நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு நம்ம பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஏன் நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஃபுட்ட வந்து வாயில வச்சு நெறைய நேரம் மென்னு அத நீங்க முழுங்குறீங்களோ, அந்த அளவுக்கு அதோட சத்து பாடியில நல்லாவே அப்சர்வ் ஆகும். உங்களோட டைஜஷன் ப்ராசஸும் ஸ்பீடப் ஆகும். ஸோ நீங்கள் பிசைகிறதுலேயே 25% டைஜஷன் முடிஞ்சிடணும். வாயில் மெல்றப்ப 25% டைஜஷன் முடிஞ்சிடணும். மிச்ச 50% வேலையை தான் நீங்கள் உங்கள் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கணும். இல்லாட்டி நீங்கள் சரியாகவும் பிசையலை, சரியாகவும் மெல்லலை அப்படின்னா மொத்த வேலையும் நீங்கள் சிஸ்டம்க்கு தள்ளிட்டே இருக்கீங்க. ஒரு அளவு தான் அது வேலை செய்யும். நீங்கள் நொறுங்க திங்கிறதுக்கான டிப்பை பற்றி தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு ஃபுட்டை எடுத்து வாயில் வச்ச உடனேயே உடனேயே பிளேட்டுக்கு போயிடுச்சுன்னா அடுத்த வாய் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மைண்டுக்கு போகும்போது அரைகுறையா நீங்கள் மென்னு இருந்தாலும் அதை இமீடியட்டா முழுங்கிட்டு அடுத்த வாய் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. நீங்க ஒரு ஃபுட்டை எடுத்து வாயில வைக்கிறீங்க, அதை நல்லா மென்னு முழுங்கினதுக்கு அப்புறமா உங்க கையை நீங்க பிளேட்ல வச்சீங்கன்னா தான் நீங்க நொறுங்க திங்க முடியும். இல்லாட்டி கை வேக வேகமா பிளேட்டுக்கு போயிட்டே இருந்ததுன்னா இதை நீங்க மெல்றீங்களோ மெல்லலையோ முழுங்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களால நொறுங்க திங்க முடியும், 100 வயசுக்கு வாழ முடியும்.